நல்லகண்ணுவினுடைய மறைவை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது நம்மிடையே மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. மிகப்பெரிய முதுபெரும் தலைவராக அறியப்பட்டவர். அவருடைய இழப்பு என்பது சமூக நீதி போராட்டத்திற்கே ஒரு பெரிய இழப்பு என்று சொல்கிறார்கள். உங்களுக்கும் அவருக்குமான நெருக்கம் அதிகம். எப்படி இருக்கிறது இந்த தருணம்? தாமிரபரணி ஆற்றங்கரையில் திருவைகுண்டம் பெரும்பத்து எனும் இடத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த தியாகத்தின் இமயமாம் ஆருயிர் அண்ணன் நல்லகண் அவர்கள் சுதந்திர போராட்ட வேள்வியில் தன்னை இணைத்துக் கொண்டு மாணவர்களை திரட்டி ஆகஸ்ட் புரட்சியிலே ஈடுபட்டு 18 வயதிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்து கிளை செயலாளர் முதல் தமிழ்நாடு மாநில செயலாளர், அகில இந்திய அளவிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஒரு பொறுப்பு என்ற வகையில் செங்கொடி வீரராக ஏறத்தாழ 7 ஆண்டு காலம் சிறைவாசத்தை ஏற்றுக்கொண்டவர். தலைமறைவு வாழ்க்கையில் 2 ஆண்டுகள் அவர் இருந்தபோது காவல்துறையினரை அவரை கண்டுபிடித்து கைது செய்து ஒரு குன்றின் உச்சிக்கு கொண்டு சென்று சித்திரவதை செய்தார்கள். அடித்து அவரை காயப்படுத்தினார்கள். அவர் முகத்திலே படர்ந்திருந்த அடர்ந்த அந்த தெற்கு சீமைக்கே உரிய அந்த மீசையை ஒவ்வொரு ரோமமாக பிடுங்கி அவரை வதைத்தார்கள். அத்தனையும் தாங்கிக் கொண்ட அந்த தியாக பெருஞ்சீலர் பழகுவதில் அனைவரிடமும் ஒரு மனித அன்போடும் பாசத்தோடும் மாற்றாரை மதித்து நடக்கின்ற பண்போடும் அரசியலுக்கு வருகிறவர்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்றால் அண்ணன் நல்லகண்ணுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லத்தக்க விதத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக திகழ்ந்து சாதி மறுப்பு போராட்டங்கள், வர்க்க புரட்சியாக அந்த அடித்தளத்திலே வதைபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் போராடியவர். இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் படும் துயரத்தை தாங்க முடியாமல் தமிழ் ஈழத்தின் விடியலுக்கான போராட்டங்களிலும் பங்கெடுத்துக் கொண்டு தன்னுடைய மனப்பூர்வமான முழு ஆதரவை ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்துக்கு வழங்கியவர் என்பதை நான் அருகிலிருந்து அறிந்தவன். என் கிராமத்து வீட்டுக்கு 3 முறை வந்திருக்கிறார். என் தாயார் உணவு பரிமாற அவருடைய பொன்னான நேரத்தில் சில மணிகளை எங்கள் வீட்டிலே அவர் கழித்திருக்கிறார். அவரை போன்ற ஒரு தலைவரை, அவர் நல்ல படிப்பாளி, எந்த பிரச்சனை எடுத்தாலும் இலக்கியமாகட்டும், வரலாறாகட்டும், அரசியலாகட்டும், பொருளாதாரமாகட்டும், அதற்குரிய நூல்களை எல்லாம் முறையாக படித்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டுதான் ஒரு கூட்டத்துக்கு வருவார். இவெல்லாம் மற்றவர்களுக்கு அவர் எடுத்துக்காட்டு. பேச வர்றதுன்னா சும்மா வர மாட்டார். எல்லாம் அதுக்குரிய நூல்களை படித்து இதுவரை யாரும் அறியாத தகவல்களை அந்த மேடையிலே சொல்லி வியக்க வைக்க, திகைக்க வைக்க வல்லவராக இருந்தார். அவர் வாழ்க்கை என்பது இன்றைக்கு முடிந்து போயிருந்தாலும் அவரது கீர்த்தியும் புகழும் எப்படி தலைகாலாது செங்கொடி உலக அரங்கத்திலே என்றைக்கும் நிலைத்திருக்கிறதோ அதை போல அவர் தமிழ்நாட்டை உள்ளடக்கிய இந்தியாவில் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய போர்க்கள நாயகனாக அவர் மக்களால் போற்றப்படுகின்றவராக காலத்தை வென்று அவரது புகழும் கீர்த்தியும் நிலைத்திருக்கும். வாழ்க அந்த மாபெரும் தலைவர். என்னுடைய வீர வணக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருக்கு நான் தெரிவிக்கிறேன். நன்றி சார். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தன்னுடைய இளம் பருவத்திலேயே சுதந்திர போராட்ட வேட்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட நல்லகண் அவர்கள் பலமுறை பல ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராட்ட களத்தில் நின்றிருக்கிறார். அவர் சிறை சென்ற காலகட்டத்தில் கூட பல்வேறு விஷயங்களுக்காக போராட்ட களத்தில் அவர் நின்றதை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும். மிக முக்கியமாக
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குறிப்பிட்டதை போன்று அதிகம் புத்தகங்களை படிக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு அரசியல் தலைவர்களில் ஒருவராகவும் முதுபெரும் தலைவரான நல்லக்கண்ணு அறியப்படுகிறார். அதே போன்று அவருடைய காலகட்டத்தில் அவருடைய பணியின் பொழுது யாரிடமும் எந்த வகையிலும் வந்து அதிர்ந்து பேசாத ஒரு தன்மையான தலைவராகவும் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியல் களத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக அவர் திகழ்வதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். மருத்துவமனையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனும் நேரில் சென்றிருக்கிறார். முன்னதாக